அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய கடமை. அனைவரும் கண்டிப்பாக வாக்களிப்போம். இந்த காணொலியில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது, அங்கே யாருக்கான சூழல் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தொகுதியின் 206 விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதி தான் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி. நாடாளுமன்ற தொகுதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வரும். அங்கே யார் பிரதான வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். தேமுதிகவினுடைய இளைஞர் அணி செயலாளர். அங்கு அதிமுகவில் பிரபல பட்டாசு தொழிலதிபர் விஜி கணேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். புரட்சி தலைவி பேரவையினுடைய துணை செயலாளராக அவர் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் லட்சுமணன் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எஸ்பி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர். இவங்க தான் வேட்பாளர்கள். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 96,436, பெண்கள் 1,02,141, மூன்றாம் பாலினத்தவர் 39. ஒட்டுமொத்தமாக 1,98,616 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. விருதுநகர் அப்படின்னு சொன்னாலே காமராஜர் அவர்கள் பிறந்த ஊர், கல்வி கண் திறந்த காமராஜர். ஸோ அவர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருவார். ஸோ விருதுநகர் சட்டமன்ற தொகுதி காமராஜர் அவர்கள் பிறந்த ஊர். வியாபார தலைநகர் அப்படின்னும் விருதுநகரை நம்ம சொல்லலாம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், நாயுடு ரெட்டிகள், முக்குளத்தூர், இந்த 4 சமுதாயங்களும் பெரும் அளவில் இருக்கிறாங்க. அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சம அளவில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 சமூகங்கள் தான் இருக்கிறாங்க. இது இல்லாமல் கிறிஸ்தவர்களும் அங்கே இருக்கிறாங்க. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி தேர்தல்களில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே திமுக 5 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிமுக 2 முறையும், அதிமுக 1 முறையும், அதுக்கப்புறமாக தேமுதிக 1 முறையும் 2011 வெற்றி பெற்றிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸும் 1 முறை, காங்கிரஸும் 1 முறை, ஜனதா கட்சியும் 1 முறை, சுயேட்சை 1 முறை அப்படின்னு இங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. கடந்த 2 தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா 2016, 2021 இங்கே திமுக தான் வெற்றி பெற்று இருக்குது. 2021 தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக 73,297 வாக்குகளை பெற்றிருக்காங்க. சதவீத அடிப்படையில் 45%. 2021 இங்கே பாஜக போட்டிட்டாங்க அதிமுக கூட்டணியில். அவங்க 51,958, சதவீத அடிப்படையில் 32. நாம் தமிழர் கட்சி 14,311, சதவீத அடிப்படையில் 8.85. அமமுக 10,783, 6.67. இப்போ அமமுக அதிமுக கூட்டணியில் போயிட்டாங்க. 2021 அமமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள். வேட்பாளர்கள் பற்றி பார்க்கலாம். முதல்ல திமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய விஜயபிரபாகரன் குறித்து பார்க்கலாம். விஜயபிரபாகரன் என்ன சொல்வது, ஆக்டிவ் பாலிடிக்ஸில் ஒரு கடந்த 4-5 ஆண்டுகளாக இருக்கிறார். தேர்தல் அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ தேமுதிக அதிமுக கூட்டணியில் சந்தித்தாங்க. 5 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. அப்போ தேமுதிகவின் சார்பில் விருதுநகர் தொகுதியினுடைய வேட்பாளராக விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டார். ஒரு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியை தழுவினார். ஸோ விஜயபிரபாகரன் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். 2024 விருதுநகர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். ஸோ அப்போ அந்த தேர்தலுக்கு முன்பாக தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் விஜயகாந்த் அவர்கள் இறந்திருந்தார். அப்போ சிம்பத்தி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அவங்களுடைய சொந்த ஊர், சொந்த சமூக மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ அப்போ அவர் போட்டிட்டார். 2024 அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. 2026 அவங்க இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. முதல் முறையாக திமுகவோடு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. 10 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிடுறாங்க. விருதுநகரில் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேஸ் இருக்குது. அதே போல் மதிமுகவுக்கும் இங்கே ஓட் பேஸ் இருக்குது. எல்லாருமே ஒரே கூட்டணியில் இருப்பது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் இவங்களுடைய சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தான். அங்கே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், நாயுடு ரெட்டி சமூகங்கள் அதிகமாக இருக்குது. இவங்களுடைய சொந்த சமூகம் அப்படின்றதுனால அது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குது. அது இல்லாமல் திமுக கூட்டணி அங்கே தங்கம் தென்னரசு இருக்கிறாங்க, KK SSR ராமச்சந்திரன் இருக்கிறார்.
ஸோ அவங்கெல்லாம் வந்து பக்கபலமாக இவருக்கு உதவும் போதும் ப்ளஸ் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் அப்படின்ற அந்த ஒரு பெயருமே இவருக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ விஜய பிரபாகரன் ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறார். வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு அறிமுகம் பண்ண தேவையில்லை. தமிழ்நாடு முழுவதுமே அறிந்த முகமாக இருக்கிறார். பிரபலமான சின்னம் முரசு சின்னமுமே எல்லாரும் அறிந்த சின்னம் தான். ஸோ ஏற்கனவே அங்கே போட்டியிட்ட அனுபவம் இருக்குது, ஒரு தெரிந்த முகம் அப்படின்றதுனால இதெல்லாம் விஜய பிரபாகரன் அவர்களுடைய பலமாக வந்து பார்க்கலாம். அதிமுகவின் சார்பில் விஜி கணேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். விஜி கணேசன் 2024 ஜனவரி அதுபோல தான் அவர் வந்து அதிமுகவில் இணைஞ்சார். அவர் வந்து ஒரு பிரபல பட்டாசு தொழிலதிபர், சன்ஷைன் அப்படின்ற பட்டாசு தொழிற்சாலையை வந்து வச்சிருக்கிறார். 2025 நினைக்கிறேன், 24 தான் அவர் வந்து கட்சியில் இணைஞ்சார். விருதுநகர் சீட்டை பொறுத்த வரைக்கும் மாஃபா பாண்டியராஜன் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரொம்ப எதிர்பார்த்தார் இந்த சீட் நமக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கும் என்ன சொல்கிறது, கேடி ராஜேந்திர பாலாஜிக்கும் ஒத்து போல. ஸோ அதில் தான் இவருக்கு விஜி கணேசன் பிரபல பட்டாசு தொழிலதிபர், அவர் வந்து அதிமுகவில் இப்போ வந்து அம்மா பேரவையினுடைய துணை செயலாளராக இருக்கிறார். அவருக்கு வந்து சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல பணக்காசு இருக்கிறவர் தான். அப்படி இருக்கிறவங்கள தான் மோஸ்ட்லி அதிமுகவில் வேட்பாளராக போட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதிமுகவுக்கு அங்கே வந்து கட்டமைப்பு இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து பார்க்குறாங்க. 5 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அதை நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு அதிமுக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ப்ளஸ் கேடி ராஜேந்திர பாலாஜி சிவகாசி விருதுநகரில் அதிமுகவினுடைய ஒரு முகமாக இருக்கிறார். ஸோ அது அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் லட்சுமணன் அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 நாம் தமிழர் கட்சி இங்கே 14,311 வாக்குகளை பெற்றிருக்கு. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஓட்டு கம்மியாக இருக்குது. 9,845 வாக்குகள் தான் வந்திருக்கு. மேபி 2024 விஜயகாந்த் அவர்களுடைய மகன் போட்டிக்கிட்டார், அந்த சிம்பத்தி இருந்தது. ஸோ அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய மக்கள் அங்கே வந்து மாற்றி வாக்களித்தாங்க. ஸோ அதுவாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ 2026 எவ்வளோ வாக்குகளை எடுக்க போகிறாங்க, ஒரு 20-25,000 வாக்குகள் வரைக்கும் பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எஸ்பி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ இவர் வந்து கட்சிக்கார் தான். டிவிகேல 100க்கும் மேற்பட்ட வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எஸ்பி செல்வம் வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து கட்சிக்கு வந்தவர் தான். ஏன்னா அவர் வந்து விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருக்கிறார். ஸோ ஒரு போட்டியை அவர் வந்து கொடுக்கலாம். எவ்வளோ வாக்குகள் வாங்க போகிறார் அப்படின்றது எதிர்பார்ப்போடு இருக்குது. ஏன்னா டிவிகே விஜய் எவ்வளவு வாக்குகள் வாங்குறார், விஜயினுடைய வேட்பாளர்கள் எவ்வளவு வாக்குகளை வாங்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடும் போட்டி இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் விஜய் நாம் தமிழர் கட்சி பிரிக்கிற வாக்குகள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் டிவிகேல எஸ்பி செல்வம் அவர் எவ்வளோ வாக்குகள் வாங்குறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள், இவங்க சொந்த சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக தேமுதிகனுடைய ஒரு ஆதரவு வலயத்தில் தான் இருக்கிறாங்க. தேமுதிக அங்கே ஓட் பேஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, அங்கே மதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. மதிமுகவுக்கும் விருதுநகர், கோயில்பட்டி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் செல்வாக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ப்ளஸ் விஜய பிரபாகரன்ற ஒரு ஃபேக்டர் தான். விஜயகாந்த் அவர்களுடைய மகன் அங்கே போட்டியிடுவதால் அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக ஒரு போட்டியை வந்து அங்கே கொடுக்கலாம். மற்றபடி நாம் தமிழர் கட்சி ஒரு 20-25,000 வாக்குகள் வரை அங்கே வந்து பெறலாம். டிவிகேவும் ஒரு கணிசமான வாக்குகளை இங்கே பெறக்கூடும். ஸோ விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்? விஜயகாந்த் மகன் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவருக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட்டு அதிமுக கேண்டிடேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்டிகே அதுக்கப்புறமாக டிவிகே எவ்வளோ ஓட்ஸை வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு தொகுதி, இன்னொரு வேட்பாளர், அங்கே யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதோட இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.